சென்னை ஓட்டேரியில் ரவுடி அறிவழகன் என்பவரை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது ரவுடியை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அறிவழகன் என்ற ஒரு ரவுடியை தற்போது போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கின்றனர். இந்த அறிவழகன் சி கேட்டகரி ரவுடி ஆவார். இவர் மீது ஏற்கனவே இடிமுரசு இளங்கோ உள்ள கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. ஜாமீனில் வெளிவந்த அவர் தற்போது தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஓட்டல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பனந்தோப்பு ரயில்வே காலனியில் ரவுடி அறிவழகன் இருப்பதாக போலீசாருக்கு தெரிவித்த ரகசிய தகவல் வந்தது. எஸ்ஐ பிரேம்குமார், அதாவது காவல் உதவியாளர் பிரேம்குமார் அவரை பிடிப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர்களுக்கும் அந்த சி கேட்டகரி ரவுடியான அழிக்கும் ஒரு சண்டையானது நடைபெற்றிருக்கிறது. அதில் அப்போது பிரேம்குமார், அதாவது காவல் உதவியாளர் பிரேம்குமார் உடனடியாக தான் வைத்திருந்த துப்பாக்கியை காலில் சுட்டு தற்போது பிடித்திருக்கிறார். தற்போது காயமடைந்த அந்த சி கேட்டகரி ரவுடி அறிவழகன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலையில் இது போன்ற நிகழ்வானது, அதாவது ரவுடியை பிடிக்க முயற்சி செய்த போது அப்போது காவல் உதவியாளர் அந்த ரவுடியை காலை சுட்டிருக்கிறார். சுட்டு தற்போது பிடித்து நிகழ்வானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார், இது தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளர், காவல் உயரதிகாரிகள் இது தொடர்பான விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 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 முயற்சியின் போது காவல் உதவியாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் காயமடைந்திருக்கிறார். அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது இந்த சி கேட்டகரி ரவுடி அவர் மீது இருந்த வழக்குகள் தொடர்பாக விசாரணையானது நடத்தி வருவதாகவும் இந்த 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 சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்தும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக காவல் உயரதிகாரி தெரிவித்திருக்கின்றனர். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.